கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா தேவனால் எல்லாம் ஆகும். என் அன்பு தெய்வ ஜனமே, இன்னைக்கு உங்களால் எதெல்லாம் முடியாதோ அது எல்லாம் தேவனால் நடக்க போகுது. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6 சொல்லப்பட்டது போல எதுனாலும் சரி, எந்த மனுஷனால் முடியாதானாலும் பரவாயில்ல, தேவனால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் சர்வ வல்லமையில் தேவன். இன்றைக்கி விசுவாசிங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், என்னால் முடியாத ஆண்டவரை, ஆனால் உம்மால் ஆகும். நீர் எனக்கு எல்லாம் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 10:27 வாஸ்து பாருங்க. இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாததல்ல. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. யோபு 42:2 தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னால் இது நடக்காது தான், ஆனால் என் தேவனால் நடக்காததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் நடக்கும். நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு ஒரே பதில், தேவனால் எல்லாம் நடக்கும், தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா 1:35 நீங்கள் வாசித்து பாருங்கள். காபிரியேல் தூதன் சொல்கிறான், நீ ஒரு குமாரனை பெறுவாய். மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கணவனை அறியேனே, எப்படி பிள்ளை பிறக்கும்? காபிரியேல் தூதன் சொன்ன வார்த்தை, தேவனால் எல்லாம் ஆகும். லூக்கா 1:37 தேவனால் எல்லாம் ஆகும். ஒரு நாள் ஒரு சகோதரர் கண்ணீரோடு ஜெபிக்க வந்தாங்க. பிரதர், டெய்லி வீட்டுக்கு போனாலே எரிச்சலாக இருக்குது, டெய்லி என் கமௌண்ட்டுக்குள்ளே பிரச்சனை, டெய்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, கமௌண்டில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன் எனக்கு இந்த பாடுகள் வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னால், சீக்கிரத்தில் நான் உனக்கு ஒரு சொந்த வீடை கொடுப்பேன். அவர் சொந்த வீடை கேட்கலை, அதுதான் பியூட்டி. ஆனால் தேவன் சொன்னால் சொந்த வீடை கொடுப்பேன். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பிரதர், நடக்கிற காரியமா இது நடக்குமா? தேவனால் எல்லாம் ஆகும். ஆச்சரியம் என்னன்னா, ஒரே வருஷத்தில் ஒரு சொந்த வீடை கிருபையாக கர்த்தர் கொடுத்தான். எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு தெரியாது, ஆச்சரியமாய் வந்தது. கடனே இல்லாமல், லோனே இல்லாமல் சொந்த வீடை கர்த்தர் கொடுத்தா. தேவனால் எல்லாம் கூடும். ஏன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த தேவனால் முடியாதா? உங்களை ஆசீர்வதிக்க தேவனால் முடியாதா? உங்கள் பிரச்சனைகளை மாற்ற தேவனால் முடியாதா? எல்லாம் முடியும். எல்லா பாடுகள் மாறப்போகிறது, எல்லா பிரச்சனைகள் மாறப்போகிறது, எல்லா உபத்திரவங்களை கத்த மாற்றப்போகிறா. தேவனால் எல்லாம் முடியும். சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னால் இந்த காரியம் செய்ய முடியாது, ஆனால் எனக்குள்ள என்னோடு இருக்கிற தேவனால் எல்லாம் முடியும்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் முடிய போகுது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்களால் முடியாதது தான், ஆனால் உங்களால் கூடாததுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. உங்களால் எல்லாம் ஆகும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவனால் எல்லாம் ஆகும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.